ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட சிகில் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐ த ஒன் அப்படிங்கிற ஒரு புது கேம் தான் விளையாட போகிறோம். சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குது. நாங்கள் நிறைய லெவல்ஸ் முடிச்சு வச்சுருக்கோம். இவ்வளோ லெவல்ஸ் முடிச்சு வச்சுருக்கோம். இதில் நம்ம பாதி லெவலில் வந்து விளையாண்டு பார்க்க போகிறோம். வாங்க கேம்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கேம் பற்றி. இதில் வந்து இவ்வளோ லெவல்ஸ் நாங்கள் முடித்து வச்சுருக்கோம். பாதி லெவல்ஸ்க்கு மேலே இந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாதி லெவல்ஸ் முடிக்காமல் இருக்கும். அடுத்தடுத்த கேம் ப்ளேயில் உங்களுக்கு இதை வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நிறைய லெவல்ஸ் இன்னும் முடிக்காமல் வச்சுருக்கோம். இங்கே 100s மேலுக்கு போகும் இந்த லெவல்ஸ்லாம். இதை தான் உங்களுக்கு ஒன்றா ப்ளே பண்ணி காட்ட போகிறோம். இதில் வந்து என்ன கேரக்டர் எடுத்திருக்கோன்னா, பாப்பி ப்ளே டைமில் வர ஒரு மான்ஸ்டர் தான் எடுத்திருக்கோம். இந்த மான்ஸ்டருக்கு வந்து ஒரு ஹேட்டு, நிறைய அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஹேட்டு, ஒரு பஞ்சிங் க்ளவ் எடுத்திருக்கோம். இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இதை பாருங்கள். இப்போ வந்து நிறைய தெரியாத பாடி கார்ட்ஸ், சாண்டா கிளாஸ், நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய லெஜெண்டரி கேரக்டர்ஸாக இருக்கும். பாதி நிறைய இது பண்ணிருக்கோம். லெஜெண்டரி கேரக்டர்ஸில் இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து நம்ம பாப்பி ப்ளே டைமும் இதுவும் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மான்ஸ்டர் இதையும். இப்போ வந்து இந்த கேமை இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். இதில் இருக்க வந்து ஃபஸ்ட்டு லெவலில் தான் அவங்க ப்ளே பண்ணி காட்ட போகிறோம். கேமுக்குள்ளார போனால் ஓ மை காட், வயிற்றுலே குத்திட்டாரு நம்மளை. அவரை ஒரே பஞ்ச் தான் குத்தினேன். இப்போ நவுந்துடலாம். நவுந்து அது மாதிரி பஞ்ச் பண்ணுறதா தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு பஞ்சிங் இது கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்மளுக்கு பவர்ஸ் கிடைக்கும். அந்த பவரில் யாராக இருந்தாலும் ஒரே கிக் தான். இருங்க, இது ஃபுல்லானே உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இதை ஃபுல்லாகிடுச்சு. இது மாதிரி ஒரு பஞ்ச்லேயே அவங்க வெளியே போயிடுவாங்க. இவர் கூட ஃபைட் பண்ணலாம். இவர் எந்திரிக்கே விடக்கூடாது. ஒரே பஞ்ச் தான். இப்போ பாருங்கள், வெளியே போக போகிறாரு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வின் ஆயாச்சு. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் வாங்க. 360 ருபீஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நிறைய இது இருக்குது. நம்ம 80,000 இப்போ வந்து 360,000 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அதாவது இந்த கார்னரில் வந்து இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் வாங்க. இங்கே நம்ம எவ்வளோ எர்ன் பண்ணியிருக்கோன்னா நம்ம ஆல்ரெடி விளையாண்ட லெவல்ஸில் எவ்வளோ எர்ன் பண்ணியிருக்கோன்னா 85,690 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம் இங்கே. அதே மாதிரி இதெல்லாம் வாங்கியிருக்கோம், நிறைய பேஜஸ் மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் லெவல் ஸோ நம்ம வந்து 15லேருந்து இப்போ 16க்கு முடிச்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே 15 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி முடிச்சு வச்சுருக்கோம். இப்போ 16 முடிக்க போகிறோம். இப்போ வாங்க போகலாம். யாரோ ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஓ மை காட், நேரத்துக்கு வெளியே விழுந்துருப்போம். நம்ம ஒருத்தர் வராரு அடிக்கிறதுக்கு. ஓ ஜஸ்ட்டு கைஸ். இந்த கேம் லைட்டாக டஃப்பாக தான் இருக்கும், லைட்டாக ஈஸியாகவும் இருக்கும், மீடியமாக இருக்கும். விளையாடுறதுக்கு ஹேண்டிலேயே எந்த ஹேக்கும் இல்லாமல் இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த கேமு. நீங்கள் வேணால் ப்ளே பண்ணி பார்க்கணுன்னா ப்ளே பண்ணலாம். இது நம்மளுக்கு பவர் வந்துருச்சு கைஸ். இப்போ அடித்து நவுத்த போகிறோம். அடிச்சிட்டார் நம்மளை. பின்னாடி போய் ஒரே பஞ்ச், அவ்வளோதான், பறந்தே போயிட்டார்.
நம்ம டீம்மேட்டில் அடிச்சிட்ருக்காங்க, வர போட்டு வெளுத்து வாங்குறாங்க. அவ்வளோதான், நம்ம டீம்மேட்டே தோக்கடிச்சிட்டாங்க. இதுலேயும் வின் ஆயாச்சு. எவ்வளோ பேர் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து காசும் தருவாங்க. இப்போ 280 ரூபீஸ் தந்திருக்காங்க நம்மளுக்கு காசு. ஓகே, நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே போனோம். இந்த லெவல் நம்ம வின் பண்ணியாச்சு. இப்போ இதில் 13 இருக்குது, நம்ம 14ஆக முடிக்க போகிறோம். இதுதான் இந்த இன்னொரு லெவலு. இந்த பேக்ரவுண்ட்ஸ் மட்டும் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும். ஓ மை காட், தெரியாதனமாக இந்த லெவலுக்கு வந்துச்சு. வாங்க அவுட் ஆகிட்டு நம்ம அந்த லெவலுக்கே போகலாம். ஓகே, இந்த லெவலில் தான் விளையாட போகிறோம். அவுட் ஆகிடுச்சு, வந்தாச்சு. ஸோ வந்து இந்த 13 வந்து 14 ஆக்க போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். லெவல் போயாச்சு. ஓகே, பேட்மேன் வந்திருக்கார் நம்ம கூட சண்டை போடுறதுக்கு. அவர் அடித்தாச்சு. அவர் அடித்து வெளியே தள்ளணும். ஆக்சுவலாக அந்த கேமோடதே அவங்கள வந்து அந்த ஆப்போனன்ட்ஸ் அடித்து வெளியே தள்ளணும். அடிக்கும்போது அப்படி நவுந்துக்கணும், இல்லைன்னா வெளியே விழுந்துருவோம். நம்ம வெளியே விழுந்தா அவுட்டு. இதோ எல்லாம் மாங்கு குத்துறாங்க நம்மளை. அவங்கள்ட்ட தப்பிங்கன்னு எப்படியாது இருங்க, நம்ம அடி வாங்கிட்டே இருக்கோம். இப்போ பாருங்க, இவரை தான் அடிக்க போகிறோம் வச்சு. ஃபோர்டு அடுத்தது இவர் கிராட்டாஸ் அடித்தாச்சு நம்ம. மை காட், இப்படி அடித்து தவுத்துறாங்க. இந்த அக்கா அடிக்கலாம் வாங்க. ஜஸ்ட்டு மிஸ். ஓ மை காட், அவுட் ஆயாச்சு. ஓகே, அந்த லெவல் அவுட் ஆகிட்டோம். மறுபடியும் அந்த லெவல் விளையாடலாம் வாங்க. இதோ இந்த லெவலில் தான் அவுட் ஆனோம். அதுக்கு மேலே சேஃபாக ப்ரோவர் வாட்டாட்ட விளாட்ணும். நவுந்து இதோ இது மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கார், இவரை வச்சு செய்வாங்க. போங்க, அடிச்சாச்சு இவரை. அதுக்காட்டி இவர் இன்னொருத்தர் வந்திருக்காரு. ஓ மை காட், ஜஸ்ட் அ மினிட் கைஸ். ஒரே போடு, அவ்வளோதான், வெளியே போயிட்டார் அவர். இவர் ஸ்குவிட் கேமில் வரத்தார் அவர். அடுத்து நம்மளுக்கு ஜோக்கர் இருக்கார். ஐயோ, ஜோக்கர் அடிச்சிட்டாரு கைஸ் நம்மள. ஜோக்கரை இன்னொருத்தர் அடிக்கிறாரு. அவர் யாருன்னா நம்ம ஜாக்கி ஜான் நினைக்கிறாங்க, தெரில கரெக்டாக. கேரக்டர்ஸ்லாம் வித்தியாசமாகவே இருக்கும் இங்கே. அதில் தான் இந்த கேமில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும் கேமு. இப்போ பாருங்கள், ஓ மை காட், கிட்ட ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ளார போய் அடிக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆவாங்க. அவங்க பார்க்காத போதோ குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ளார போகும்போது அடிக்கணும். அந்த கேமில் வின் ஆயாச்சு. 420 ரூபீஸ் நம்ம எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளார போகலாம். இந்த லெவலில் வின் ஆயாச்சு. நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. இப்போ வந்து இன்னும் 2 லெவல் இருக்குது, முடிக்க போகிறோம். இப்போ வாங்க 4th லெவலுக்குள்ளார போகலாம். ஆல்ரெடி அன்லாக் பண்ணது தான். 1v1 ஆட் இருக்குது. ஓ மை காட், எல்லாம் ப்ரோவர் வாட்டாக தான் வருவாங்க. நம்மளை அடித்து தாக்கி போகிறாங்களாட் இருக்கு. ஓ மை காட், அடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டால் அவ்வளோதான், நம்மளை அடித்து தொலைச்சிருவாங்க. போடு வச்சு செய்கிற நிற்கிற. அவர் கரெக்டாக எந்திரிக்கும் போது அடிக்கணும், அப்போ தான் அவருக்கு ரியாக்ட் ஆகும். கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ளார போய் அடிக்கணும் அவரை. வந்துட்டாரா? ஓ மை காட், அடிச்சிட்டாரு கைஸ். இப்போ பறக்க போகிறாரு பாருங்க அவர். நம்மளை இவ்வளோ அடி அடிக்கிறார்ல, ஒரு அடிக்கு பறப்பாரு பாருங்க அவர். சொல்லலை எப்படி பறந்தாரா? இந்த லெவலில் ஈஸியாக வின் பண்ணியாச்சு. ஒருத்தரை மட்டும் ஃபைட் பண்ணி, அவரும் நல்லா தான் விளையாண்டார். இந்த லெவலை ஈஸியாக வின் பண்ணியாச்சு 1v1ல். இப்போ நெக்ஸ்ட் லெவல் போகிறோம். இதோ இந்த லெவல் தான், பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இப்போ 10ல் இருக்குது, நம்ம லெவலாக போகிறோம். வாங்க கேமில் போகணும். ஓகே, இவங்க தான் ஜாம்பி ஆட்டம். இப்போ நம்மளை இவர் அடிச்சிட்டோமா, இவர் நம்ம டீம்மேட் ஆகிடுவார். இவர் அடிச்சிட்டோமா, நம்ம டீம்மேட் ஆகிடுவார்.
அதுக்காட்டி நம்ம அடித்து அவரை வந்து நம்ம இது பண்ணணும். அவங்க அடிக்கிறதுக்காட்டி நம்ம அடிச்சிடணும் அவரை. இருங்க இப்போ பாருங்கள். இப்போ நம்மளை அவர் அடிச்சு தொடச்சியாச்சு. இவங்க 2 பேர்த்த தான் நம்ம அடிக்கணும். நம்ம டீம்மேட் ஆகிட்டார். ஓகே, இவரும் நம்ம டீம்மேட் ஆகிட்டார். இப்போ நம்ம வின்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம டீம்மேட் ஆக்கணும் இந்த கேம் பொறுத்த வரைக்கும். இதுதான் கேமு. இதுவும் இந்த லெவலும் சூப்பராக இருக்குது. நிறைய லெவல்ஸ் வித்தியாசமாக அமேசிங்காக இருக்குது இந்த கேம் பொறுத்த வரைக்கும். ஐத ஒன் இந்த கேம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் ஏற்றிக்கலாம் இந்த கேமை. இப்போ நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 320 ஏர்ன் பண்ணியிருக்கோம். இந்த லெவல் நம்ம என்ன ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எத்தனாவது லெவல் ப்ளே பண்ண போகிறோம்னா 1 2 3 4 5 6 5th லெவல் தான் ப்ளே பண்ண போகிறோம். 6th லெவல் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆக்சுவலாக தப்பாக சொல்லிட்டேன். இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்க ஒரு லெவலு, பிரிட்ஜ் லெவலு. இங்கே பாருங்கள் 1 vs 1. இங்கே ரூஃப் டீம் விசஸ் டீம், அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நம்ம பிரிட்ஜ் லெவல் தான் ப்ளே பண்ண போகிறோம். இவர் வராரு. அங்கே ஒரு பால் மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம அடித்தா தோற்றுருவோம். நம்ம எலிமினேட் பண்ணணும். நம்ம ஒருத்தர் மட்டும் தான் இதில் நிற்கணும் கடைசியாக இத்தனை பேரில். நம்ம அடித்து வெளியே எப்படியாவது தள்ளிடணும், அவ்வளோதான். இவர் வந்து ஒரே பஞ்ச் தான். இது மாதிரி நம்மளை வந்து அடிச்சுட்டு போவோம். நம்மளுக்கே தெரியாமல் ஒருத்தர் இறந்துட்டார். ஐ மீன் வெளியே போயிட்டார். ஒரு அக்கா வந்து அடிக்குது நம்மளைய. சட்டன் அடிக்கணும். ஒரே பஞ்ச் தாங்க. வெளியே போய் வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் இருக்காங்க. உங்களை எப்படியாவது வெளியே தள்ளணும். ஓ மை காட் இப்போ வந்துரு. ஜஸ்ட் மிஸ்டில் நம்ம வெளியே விழுந்திருப்போம். சீக்கிரம் இந்த அக்கா. ஓ மை காட், வெளியே விழுந்துட்டோங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ தான் ப்ளே பண்ணணும். இதில் வந்து 320 ஏர்ன் பண்ணியிருக்கோம். அவுட் ஆனாலும் இத்தனை பேர் அடித்ததுனால காசு. ஓகே, மறுபடியும் இந்த கேம் ப்ளே பண்ணலாம். மறுபடியும் இந்த லெவலை ப்ளே பண்ணலாம். இந்த லெவலை மறுபடியும் ப்ளே பண்ண போகிறோம். இந்த பிரிட்ஜ் லெவலை போகலாம். ஒருத்தர் வந்திருக்காரு, பவர்ஃபுல்லாக இருக்காரு. ஒரே எல்லாம் ப்ரோவராட்டாக வராங்க. நம்ம அதை விட போவாட்டுன்னு அவங்கள்ட்ட காமிக்கணும். ஸ்குவிட் கேமில் வர ஒருத்தர் வந்திருக்காரு. ஓ மை காட், மறுபடியும் அவுட் ஆகிறோம் இந்த லெவலில். ஓகே, இந்த லெவல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ போகலாம். ஒரு ஆன்ட்டி வந்திருக்காங்க. எப்படியாவது வின் பண்ணிடணும். ஓ மை காட், ஜஸ்ட் மினிட் கைஸ். ஓ மை காட், இத்தனை தாட்டி இந்த பிரிட்ஜ் லெவலில் சில்ட்ரனிட்டு இருக்கோம். அவ்வளோ டஃப்பாக இருக்குது. விளையாட சூப்பராக மாறிடும். ஓகே, மறுபடியும் உள்ளே போகிறோம். ஏதோ ஒரு அக்கா வராங்க. ஓ மை காட், ஃபஸ்ட்டே அடிச்சு வச்சிட்டாங்க. எப்படியாவது வின் பண்ணணும். இருங்க, நாங்கள் அடித்து முடிக்கிட்டோம். வெளியே போக வயசாச்சு. அடுத்து நானும் பேட்மேனும் மட்டும்தான் இருக்கோம். ஓ மை காட், சீக்கிரம். இப்போ பேட்மேன் அடிக்க போகிறாரு, அடிச்சிட்டாரு. மறுபடியும் சில்ட்ரனிட்டோம் காய்ஸ். எப்படியாவது இந்த லெவலை முடிச்சு காட்டுறேன் பாருங்க காய்ஸ். இந்தாடி ப்ரோவர் வாட்டாட்டு விளாட்றோம். அசால்ட்டாக அடிச்சிட்டாரு நம்மளை. கிட்டடி சில்ட்ரனே ஒன்றும் முடியல. முடிச்சே ஆகணும் காய்ஸ் இந்த லெவலை. இவர் வந்திருக்காரு. ஓரமாக ஒதுங்கி போனாலே பிரச்சனையாகுது. எப்படியா ஓகே, நம்ம ரிவ்யூ கொடுத்தனால தப்பிச்சோம். அந்த லெவலை இப்போ முடிச்சிடலாம். ஜோக்கர் மாதிரி பண்ணி கீழே உழுக்காட்டுறாதீங்க. என்ன ரொம்ப எட்ஜில் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அதனால நம்மளுக்கு கம்ஃபர்ட்டே வர மாட்டேங்குது. நேரத்துக்கு கீழே விழுந்திருப்பேன்.
இப்போ ஜோக்கர் வந்து கீழே லுக்காகிட்ட பார்க்குறாரு. ஆனால் அவர் அடித்து துவைக்கணும் எப்படியாது. இந்த லெவலை எப்படியாவது முடிச்சாகணும். இவ்வளோ டஃப்பாக கொடுத்துருக்காங்க இந்த லெவலை. மறுபடியும் தோத்துட்டோம். இதாடி எப்படியாவது வின் பண்ணுறோம். நேரத்துக்கு கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. இந்த பால் வேறு வரனால நம்மளால் விளையாடவே முடியல. இதோ இந்த மாதிரி தான் எதாவது ஆகிடுது. ஓகே கேஸ், இதோடு நம்ம கேம் முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. லென்த்தான்னு சொல்ல முடியாது. இந்த பாட்டை அடுத்தது கன்டினியூ பண்ணுறதுக்கு எப்படியாவது லைக் டார்கெட் ஒரு 10 இல்லைனா 7 அட்லீஸ்ட் இந்த மாதிரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Until then, Lord Seagull Gaming. Bye bye.